ஏங்க மணக்க மணக்க மீன் குழம்பு பண்ணியாச்சு. ஒரே ஒரு வாரத்தை நீங்க சாப்பிட முடியாது, இந்த மனசுக்கு சங்கடமா இருக்கு. காய்ச்சக்கார ஆள் சாப்பிடக்கூடாதுல்ல. செல்லம்மா, எனக்கு கொஞ்சம் போல மட்டும் மீன் கூட வேண்டாம். சோறும் கொஞ்சமா குழம்பும் ஊத்து கொடுத்தீங்கன்னா நான் விரவி தின்னுக்கிடுவேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்க. ரொம்ப ஆசைப்படுதீரு. நான் கிட்டத்தட்ட சமையல் போயிட்டு போய் பக்கத்துல போய் ஒரு 20 வருஷம் இருக்கும். ஆமா, ஒரு 4 வருஷம் சமைச்சு கொடுத்தேன். அதுல ரொம்ப உடம்பு வீக்கா போச்சுன்னு விட்டுட்டேன். சரி, கொஞ்சம் சோறும் குழம்பு தரேன். மீன் 4 மீன் எங்களுக்கு தான் கரெக்டா இருக்கு, பார்த்துக்கிடுங்க. சரி செல்லம், எனக்கு சோறும் குழம்புமே போதும். தந்துருமா, பசியா இருக்கு. சுவாத்த பொங்கி வச்சாச்சு. எங்க போய் ஒளிஞ்சாளுவ? பாபுக்கும் போன் போட்டு சொல்லிட்டான் இன்னைக்கு நல்ல மீன் குழம்பு இருக்குன்னு. அவனா ஆபீஸ்ல இருந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்துருதுன்னு சொல்லியிருக்கான். ச்சே, இப்ப பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லாம போகணுமா? நல்லா சாப்பிடலாமே. இப்ப எங்க சரியா கூட சாப்பிட முடியாது. கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. குழம்பு நல்லா நிறைய சட்டி நிறைய வச்சிருக்கோம். இன்னைக்கு இல்லாட்ட கூட நாளைக்கு கூட நீங்க சாப்பிட்டுக்கிடலாம். சரி, இன்னைக்கு உங்களுக்கு குழம்பு தாரேன். அத்தை பாட்டி சோறு வடிச்சாச்சா? நாங்கள் அப்படி இப்படிமா நேரத்தை போய்கிட்டு வந்தாச்சு, பசி தாங்க முடியல, சோத்தை போடுங்க. சோறு வடிச்சாச்சு. சுட சுட சோறு, சுட சுட மீன் குழம்பு எல்லாம் தயார். வாங்க சாப்பிடலாம். ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம 3 பேரும் சேர்ந்து செஞ்சோம். நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்குது. சீக்கிரம் வாங்க. ஏன் சொல்லு, கையில என்னமா கவர் இருக்கு? கொடு பாப்போம். கொடுக்காங்க கொடுக்காங்க. ஆரஞ்சு மண்டை எனக்கு பண்டை வாங்கி கொடுத்துருக்கான். நானும் கொடுக்க மாட்டேன். என் நெட்டவள்ளி, பாபுக்கு போன் போட்டிய சாப்பிட வாரேன்னு சொல்லி இருந்தாம்ல. போன் போட்டாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. ஏட்டி, அங்களுக்கு கொஞ்சோண்டு குழம்பும் சோறும் கேட்காருட்டி. மீன் வேண்டாமா அவருக்கு? நம்ம 4 பேருக்கு 4 பீஸ் இருக்கு, நம்ம சாப்பிட்டுக்கிடுவோம். கொஞ்சம் சொத்தோட சோறும் குழம்பும் கேட்காரு. பாவமா இருக்கு. சோம்பலாத மனுஷன் பத்தியா கொடுப்போமா? கொடுப்போம். ஆனா ஒரு துண்டு மீன், மீனோட வால், மீனோட முள்ளு கூட போக கூடாது சொல்லிட்டேன். நன்றி கெட்ட உலகம், எவ்வளோ வடிச்சு போட்டிருக்க. மீனும் முள்ளு கூட எனக்கு கிடைக்க கூடாதான். ஏஞ்செல்லாம் பிள்ளையா. ஏன் அத்தை பாட்டி, பாபு இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துருவாராம். குழம்பு சோறெல்லாம் எடுத்து வைங்க. காலுக்கு கொண்டு வந்துருங்க. நல்லா இலை போட்டு தாத்தா மாமாவுக்கு பாபுக்கெல்லாம் கொடுப்போம், நம்மளும் சாப்பிடுவோன்னு. பாவம் சுகமில்லாதவர் ரொம்ப பசியா இருக்காரு. அவருக்கு முதல்ல கொடுத்துருவோமா? நம்ம 3 பேரும் சேர்ந்து ஜாலியா சாப்பிடுவோம். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி வாங்க, நம்ம குழம்பு போய் பார்ப்போம். அம்மா, வழியில படுத்திருக்கோன்னு ஏறி மிதிச்சிட்டுலா போராளுவோ. சோமலாதவன் நினைக்க மாட்டு கழுவுல. பொரி உருண்டை எனக்கு தான். அந்த ஆரஞ்சு மண்டை வாங்கி கொடுத்தது எனக்கு தான். பார்த்தீங்களா, மணக்க மணக்க கலர்ஃபுல்லான மீன் குழம்பு. சட்டி எடுத்துக்கிட்டு போய் அங்கே போய் வைப்போவாங்க. பாபுவும் வரட்டும், அவர் கூட சேர்ந்து சாப்பிட ஆசையா இருக்கி. ஏட்டி, முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் சோறு போட்டு கொடுத்துருவோம். முடி பாவமா இருக்கு. சுகமில்லாம கிடக்காரு பத்தியா? ஒரு வாய் திங்கட்டும். அதுக்குள்ள நம்ம கை காலெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அவருக்கு பரிமாறிக்கிடுவேன். அந்த இது இருக்கலாட்டி வாழைப்பழம் வந்திருக்கு, வாங்கி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்களாட்டி? நியாயப்படி பார்த்தா நாங்கள் தான் முதல்ல திங்கணும். ஏன்னா மீன் வாங்கிட்டு வந்தது நாங்கள் தான், சமையலுக்கு உதவி பண்ணது நாங்கள் தான். சரி, தாத்தா மாமா இவ்வளோ நாள் நமக்கு வடிச்சு கொட்டியிருக்காரு, பாவம். சரி, சாப்பிடட்டும். அவருக்கு முதல்ல வைங்க. எப்ப அதிசயம், எப்படித்தான் இவளுக்கு நல்ல புத்தி வந்ததோ தெரியல. தூக்குங்க சட்டியை தூக்குங்க. நெட்டவள்ளி, நீ தூக்க வேண்டாம். சட்டி நல்ல வெயிட்டா இருக்கு. ஆண்டி, நம்ம மட்டும் தூக்கிக்கிடுவோம், சரியா? பரவாயில்ல அத்தைப்பட்டி, 4 மீனை போட்டு ஒரு சட்டிக்கு குழம்பு வச்சிருக்கீங்க. பரவாயில்ல, திறமை தான். கையில் நல்ல தொழில் இருக்கு, எங்கனாலுமே புடைச்சிக்கிடுவீங்க. இப்பயாவது அந்த அத்தையுடைய திறமையை புரிஞ்சுக்க. சரி, பெருமை பீத்துனது போதும். சீக்கிரம் வாங்க, பசியா இருக்கு. செல்லம்மா, சீக்கிரம் இலை போடு. இந்த சோறு வச்சிருக்க, இருங்க குழம்பு ஊத்துதே. பாபு, வா. இன்னைக்கு சித்தி கையால உனக்கு விருந்து. இரு, இலை போடுதே. இருக்கட்டும் சித்தி, சித்தப்பா சாப்பிடட்டும். சாப்பிட்டதை நான் சாப்பிடுதேன். கையோட 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? அதுக்கப்புறம் நாங்கள் பொம்பளையால் சாப்பிடுதோம். என்ன டீ லூசு, ஆம்பளையால் பொம்பளையாள்னு பிரிச்சுட்டு இருக்க. வா, நீ சேர்ந்து சாப்பிடு. இல்ல பாபு, நாங்க 3 பேர் அப்புறமா சாப்பிடணும். இப்ப நீங்க சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா குழம்பு மீன் எல்லாம் நிறைய இருக்கும். நாங்க நல்லா போட்டு திம்போம். சீக்கிரம் குழம்பு ஊத்தி சொல்லும். இருங்க வாரேன். என்ன அவசரம்? 20 வருஷம் ஆச்சுல என் கையால சாப்பிட்டாதான் அவரு துடிக்காரு. இருங்க வாரேன். என்ன சித்தி, குழம்பு ரோஸ் கலர்ல இருக்கு. ரோஸ் பூ போட்டு வச்சிருக்கோம். சும்மா இருங்க பாபு, குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, உட்காந்து சாப்பிடுங்க. இப்பதான் டீ குடிச்சேன் பத்துக்க. ஒரு 10 நிமிஷம் போட்டு டீ சாப்பிடுதேன். என்ன செல்லம், செத்தோட சோறு வச்சிருக்க, கொஞ்சம் நிறைய வச்சாதான் என்ன? காய்ச்சல நெருப்பா கொதிக்கி. இதுவே உங்களுக்கு ஜாஸ்தி. காய்ச்சலோட மீன் குழம்புல திங்கவே கூடாது. சரி, ஆசைப்படுறீரேன்னு கொடுத்துருக்கேன்.
ஒரு மாதிரி நெஞ்சு எரியுத. சொன்னா அவள் காய்ச்சலோட எதுக்கு சாப்பிட்டீங்கன்னு ஏசுவா, ஒன்றும் சொல்லாண்டாம். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு, சொல்லவே மாட்டாரு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. சரி சாப்பிடுங்க. எனக்கும் ஆசை வந்துட்ட. சரி சித்தி, எனக்கும் அங்கே ஒரு இலைய போட்டுருங்க, வாரேன். இரி பார்த்து போய் எடுத்துட்டு வரேன். தாத்தா மாமா, நாங்க வச்ச குழம்பு எப்படி இருக்கு சொல்லுங்க. செல்லம்மா கை பக்குவத்துல வைக்கிறது நல்லா இல்லாம போகுமா? தின்னுட்டு சொல்லுவாரு. இரு பாப்பு, நீ இங்க இரியா, இங்க இருந்து சாப்பிடு. அந்த வாரேன் சித்தி. என்ன தாத்தா மாமா மூஞ்சி ஒரு திணுசா போகுது. என்ன ஒரு மாதிரி முழிக்கிறே? ஐயா தண்ணி வைக்கலையா? இருங்க தண்ணி கொண்டாரேன். ஆ ஆ ஆ சித்தப்பா, சித்தப்பா என்னாச்சு? என்ன வாயில இருந்து நொர நொரையா வருது? ஏங்க காய்ச்சல் அதிகமானது, பைத்தியம் அதுவும் பிடிச்சு சாம்பு டப்பாவை குடிச்சிட்டீரா? எப்படி நொர வருது வாயில இருந்து? ஆ ஆ ஆ. என்ன இவரு சாம்புவை குடிச்சிட்டு வந்து இப்படி பண்ணுதாரு? எதுக்குங்க சாம்புவை குடிச்சீங்க? சாம்பு குடிச்சா காய்ச்சல் எப்படி போகும்? சித்தி, லூஸ் மாதிரி பேசாதீங்க. அவர் எதுக்கு ஷாம்புவை குடிக்க போறாரு? என்ன ஆச்சுன்னு தெரியல, வாயில இருந்து நுர வருது. தள்ளுங்க. சித்தப்பா, சித்தப்பா என்ன செய்யுது? சித்தப்பா சொல்லுங்க. சாப்பிடக்கூடிய நேரத்துல இப்படி விளையாடிக்கிட்டு இருக்காரு இவர். என்ன செய்ய இந்த மனுஷனை? மீன் குழம்பு சாப்பிடக்கூடாது காய்ச்சல்ல. வாயில வர சாம்பு வச்சிருக்காரு. சாம்பு சித்தி, ஷாம்புலாம் வைக்கல சித்தி, உளறிட்டு இருக்காதீங்க. இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சித்தப்பா என்ன செய்யுது? நெஞ்சு எரியுது, வயிறு எரியுது, குடல் எரியுது. ஐயோ, என் உடம்பெல்லாம் எரியுதே. ஐயோ, இது சாப்பிடாதீங்க, யாரும் சாப்பிடாதீங்க, விஷம். யாத்தாடி விஷம்லாம் சொல்லுதாரு. ஏன் ஆத்தா, இது என்ன குழம்புன்னு தெரியலையே. வாயில வச்சதும் நுர தள்ளி விழுந்துட்டாரு. பாவி மனுஷா, நம்ம உயிரெல்லாம் காப்பாத்ததுக்கு இப்படி காவு கொடுத்துட்ட பட்டி. சித்தப்பா, சித்தப்பா. அங்கிள், அங்கிள் எந்திரிங்க. அங்கிள், அங்கிள் எந்திரிங்க. பாபு அங்கிள் செத்துட்டாரு. ஐயோ என் புருஷன், என் புருஷன். ஏ லூசு, சாவலா இல்ல, சும்மா இரு, பயம் காட்டிட்டு இருக்காது எல்லாரையும். சித்தப்பா, சித்தப்பா. ஏஞ்சல் தூக்கு தூக்கு. ஆ ஆ ஆ. ஐயோ, ஒரு மாதிரிலாம் பண்ணுதாரு. சித்தி, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரேன். நெட்டமா தயவு செஞ்சு சாப்பாடுல எதுலையும் கை வச்சிடாத, கையை வெட்டிடுவேன். இரு, நான் எல்லாத்தையும் தூர கொட்டிட்டு போறேன். ஏஞ்சல் ஒரு 2 நிமிஷம் இரு, நான் அந்த குழம்பு கொட்டிட்டு வரேன். இல்லைன்னா இவ எடுத்து தின்றுவா, பெரிய பிரச்சனையா ஆயிரும். ஓகே, நான் பிடிச்சிருக்கேன், சீக்கிரம் போயிட்டு வாங்க. குழம்பு வைக்காகலாம், குழம்பு அவ்வளோத்தையும் கொண்டு கொட்டிட்டு வரணும் முதல்ல. பாபு மனுஷா, ஆசையா வச்ச மீன் குழம்பு செருப்பு பிஞ்சிரும் நெட்டமா. ஏனுங்க, ஏனுங்க, என்னங்க செய்யுது? இப்படி செய்தீரே கடவுளே, நான் என்ன செய்வேன்? பாவம், நான் எதுவும் சாப்பிட்டு செத்துறக்கூடாது. அவ்வளோத்தையும் மண்ணலி போட்டு புதைச்சிட்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு. பாபு மூச்சு பேச்ச காணோம். ஐ திங்க் சோலி முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். சும்மா இரம்மா, எதையாவது சொல்லி பதற பதற வைக்காத. ஃபுட் பாய்சனுக்குலாம் உயிர் போவாது. தாத்தா மாமா, தாத்தா மாமா என்ன செய்யுது? ஏஞ்சல் தள்ளு, நான் ஆஸ்பத்திரி கொண்டு போறேன் முதல்ல. பாபு நானும் வாரேன். சித்தப்பா, சித்தப்பா கண்ணை மட்டும் மூடிடாதீங்க, உங்களுக்கு இன்னும் உயிர் இருக்கு. ஐயோ பாபு, என் புருஷனை காப்பாத்தி இருப்பா. ஐயோ நான் என்ன செய்வேன்? சும்மா இருங்க சித்தி, எல்லாம் உங்களால. உங்களை யார் சமையல் பண்ண சொன்னா? சோ கடவுளே, எனக்கு பயமா இருக்கே. பாபு இருங்க, நானும் வாரேன். வாய மூடு நெட்டமா. ஒழுங்கா நீயும் எங்க சித்தியும் வீட்டுல கிடங்க. நானும் ஏஞ்சலும் ஹாஸ்பிட்டல் போறோம். ஏஞ்சல் சீக்கிரமா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஓ, நான் நல்லா ஓட்டுவேன், சூப்பரா ஓட்டுவேன், 100க்கு மேல ஓடுவேன். இந்த மெண்டலை நம்பி போறது வேஸ்ட். நம்மளே கார் ஓட்டிடுவோம். இவா சித்தப்பாவை பார்த்துக்கிட்டோம். சரி, நீ காரை மட்டும் திறந்து வை. உயிர் இருக்கு, உயிர் இருக்கு. சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா அப்படியே இருங்க. என்ன இந்த இப்போ உடனே போயிடலாம். நெட்டவள்ளி, நாங்க போயிட்டு வரோம். பாவி அத்தை பாட்டி, தாத்தா மாமா கொஞ்ச நாள் செத்து போயிருப்பாரு. இப்போ உட்காந்து நீலீர் கண்ணீர் வடி. எம்மா நல்ல வேளை நான் தப்பிச்சேன். நான் திங்கல, பாபுவும் திங்கல. பாவம் தாத்தா மாமா தான் இப்படி உயிரை விட போறாரு. ஐயோ, உயிரை விட போறாருன்னு சொல்லாதட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, என் மகன் அது வேற ஊர்ல இல்லையே. இருந்துட்டாலும் அந்த பிள்ளையும் தின்னுட்டு சாவதுக்கா? சோ கடவுளே. சரி, நான் போய் முதல்ல மண்ணை போட்டு மூடிட்டு வரேன். அந்த பூனை அப்புறம் எங்க சமந்தா பூனைலாம் தின்னுட்டு செத்துறாம. ரொம்ப கவலை இவளுக்கு. நானே என் புருஷனை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். ஏங்க, என்னங்க கோபாலு? கடவுளே கடவுளே, எங்க தாத்தா மாமா சரியாயி வீட்டுக்கு வந்துட்டாருன்னா எங்க அத்தை பாட்டிக்கு மொட்டையை போட்டுருவேன். செருப்பால் அடிப்பேன். ஏற்கனவே நான் மொட்டையாதான் மட்டும் இருக்கேன். அதனால தானே சொன்னேன். கடவுளே, என் புருஷ ஆசையா என்கிட்ட மீன் குழம்பு வாங்கி தின்னு இப்படி பண்ணிட்டாரு.